அனைவருக்கும் வணக்கம். ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் உதாரணத்துக்கு ஒரு பொருளை 50 ரூபாய்க்கு உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா, அந்த பொருளை சந்தையில் மார்க்கெட் பண்ணுறதுக்காக 150 ரூபாய் விளம்பரத்துக்கு மட்டுமே செலவழிப்பாங்க. அப்படி அந்த பொருள் சந்தைக்கு விற்பனைக்கு வரும்போது அதனுடைய விலை மதிப்பு ரூபாய் 300 இருக்கும். ஆக மக்கள் ஏமாளியாக 50 ரூபாய் பொருளை 300 ரூபாய் விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதே மாதிரி ஒன்றத்துக்கும் உதவாத இந்த ஆளும் திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக ஏராளமான பணங்களை விளம்பரத்துக்கு செலவு பண்ணிட்டு வர்றாங்க. இன்றைக்கி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டிவி போன்ற சமூக ஊடகங்கள் அனைத்திலுமே விளம்பரத்துக்காக நிறைய திமுக செலவழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விளம்பரத்துக்காக செலவழிக்கிற பணத்தை எப்படி யார் மேலே சுமத்த போகிறாங்க? நாளைக்கு பால் விலை மீண்டும் உயரும். திமுக ஒருவேளை ஆட்சிக்கு நாளைக்கு வந்துட்டால் பால் விலை திரும்ப உயரும். மின் கட்டணம் பயங்கரமாக உயரும். குடிநீர் வரி, குழாய் வரி, சொத்து வரி எக்கு தப்பாக போயிடும். பாதாள சாக்கடை சுத்தம் பண்ண மாட்டாங்க. கழிவு நீர் சரியாக எங்கேயுமே ஓடாது. மழை பெஞ்சால் தண்ணி வீட்டுக்குள்ளே வரும். நம்ம கக்கூசு வீட்டுக்குள்ளேருந்து பொங்கி வரும். அதுபோக குப்பையை சுத்தப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா எல்லா பேருக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆசிரியர்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இதனால் பிள்ளைகளுடைய படிப்பு பாழாயிடும். இந்த மாதிரி இப்போ இந்த விளம்பரத்தை கொடுத்து தான் மக்களை கவர்ச்சிகரமாக ஈர்க்க பார்க்குறாங்க. அந்த விளம்பரத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அந்த மாநாடு, இந்த மாநாடு, வழக்கறிஞர் மாநாடு, மருத்துவ மாநாடு இப்படின்னு சொல்லி திமுகவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி அவங்க காமிச்சுக்கிறாங்க. எல்லாமே பணத்தை செலவழிச்சு தான். நம்ம போன அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளையே நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க. அவங்க சொன்ன எதையுமே நிறைவேற்றலை. இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, கொலை, கொள்ளை, வழிப்பறி, போதை கலாச்சாரம் இதுதான் இந்த திராவிடிய மாடலில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகையினாலே மக்களாகிய நாம் தான் உஷாராக இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறாங்க. உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றுறோம்னு. எதுக்காக? மீண்டும் நம்மளை ஏமாற்றி வாக்குகளை பெறணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அதனால் தமிழக மக்கள் இனிமேல் உஷாராக இருந்துக்கோங்க. நீங்கள் பழையபடி திமுகவுக்கு வாக்களிச்சிங்க அப்படின்னா உங்கள் தலைவிதியை யாராலையும் மாற்ற முடியாது. நாம் இந்த தமிழகத்தில் வாழவே முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் வரும். நன்றி.